அண்ணங்களாம் எங்கப்பா? வேலை தேடி கிளம்பிட்டாங்க. நானும் வர்றேன்னு சொன்னேன். இல்ல நீங்க வீட்டுல இருங்க, நாங்க போய் தேடிட்டு வரேன்னு என்ன உட்கார வச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆமாப்பா, இந்த வயசுல நீங்க எதுக்கு வேலை செய்யணும்? வீட்டுல உட்காந்து வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டா போதும். ஏண்டா, நிர்வாகம் பண்றதுக்கு என்னடா இருக்கு? அப்படியே இருந்தாலும் உங்க அம்மா அதை பாத்துக்க போறா. அது மட்டும் இல்லாம நான் என்னைக்கடா வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பாத்திருக்கேன். ஊர் பஞ்சாயத்து பிரச்சனைன்னு அதுக்காகத்தானே அலைஞ்சிருக்கேன். அப்பா, ஊர் மாறிட்டோம், நாமளும் மாறிக்க வேண்டியதானப்பா. என்னங்க, இந்தாங்க, இது ஆபீஸ் லாக்கர் சாவி, இது நம்ம ரெசிக்னேஷன் லெட்டர். இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் எங்க அப்பாட்ட கொடுத்துருங்க. நாளைக்கு அதை காணும் இதை காணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. கொடுத்துட்டு நீங்க எதுவும் பேச வேணாம், கிளம்பி வந்துருங்க. நான் ஏன் அனு பேச போறேன்? சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சக்தி சக்தி, ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சாவியை கொடுங்க, லெட்டரையும் கொடுங்க. மாமா, அவர் போனா கூட நல்லா இருக்காது. நீங்க போயிட்டு வாங்க. என்னது, நானா? ஆமா மாமா, நீங்க தான் போகணும். வேணாமா, நான் போனா ஏதாவது பேச வேண்டியதா இருக்கும். பத்தாவதுக்கு வீண் பிரச்சனை தாமா வரும். நீங்க பேசணும் தான் மாமா நான் உங்களை போக சொல்றதே. பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வாங்க. யானை படுத்தாலும் குதிரை மட்டோன்னு வாங்க. இன்னைக்கு நம்ம தாழ்ந்து போயிட்டோம் ஏளனமா நினைக்கிறாங்கல்ல, நாளைக்கு அவங்கள விட உயர்ந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு வாங்க. அதுவும் அவரை விட பெரிய லெவலுக்கு வருவோம்னு சவால் விட்டுட்டு வாங்க. அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எனக்காக தானே தாங்கிட்டீங்க. இப்ப நானே சொல்றேன், அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போய் அவமானப்படுத்திட்டு வாங்க. நம்ம குடும்பத்து ஒற்றுமைய அவரால் இல்ல, அவர் தாத்தாவே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இந்தாங்க மாமா, போயிட்டு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க மாமா? தைரியமா போய் பேசிட்டு வாங்க. நான் தானே சொல்றேன். நான் யோசிக்கிறது அவங்கள பத்தி இல்லம்மா, உன்னை பத்தி. இவ்வளவு துணிச்சலான நீ எனக்கு மகளா பிறந்துட கூடாதான்னு யோசிக்கிறேன். இப்ப மட்டும் என்ன மாமா, நான் உங்களுக்கு மருமகளா இருந்தாலும் மகதானே. நிச்சயமா. புடிங்க புடிங்க மாமா, கிளம்புங்க. சரிம்மா, சரி, நான் வர்றேன். மாமா, ரூட் எல்லாம் தெரியும்ல? அதை நான் பாத்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. அனு, எதுக்குமா சண்டையெல்லாம்? நீங்க சும்மா இருங்க த. அவங்க நம்மள எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க. பெத்த அப்பனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்குதான் மாமா அனுப்பியிருக்கேன். போயிட்டு வரட்டும், பாத்துக்கலாம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே,
ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.